السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அருள்மிகும் ஷஹ்ரு ரமலானுடைய இரண்டாவது நாளில் நோன்பு நோற்பதற்கு ஆயத்தமாக இரவு தொழுகையை தொழுதவர்களாக அடுத்த கட்ட நகர்வாக நோன்பு நோக்கக்கூடிய நிலையில ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது நாள் நோன்பு நோற்பதற்காக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது நாளில் தொடர்புரையாக, அதாவது வெற்றியாளர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இஸ்லாமிய பார்வையில் வெற்றியாளர்கள் யார் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பேச இருக்கிறோம். நாம் பேசுவதற்கு அந்த நேற்று அந்த மையம் பேசுவதாக இருந்தது. ஃபிர்தௌசியாவோட மாணவனாக ஒதுக்கிட்டு இருக்கிறான். நாளை ஜும்மா அந்த பையன் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய காரணத்தினால் யௌமுல் ஜும்மாவுடைய நாளுக்காக ஒரு தலைப்பின் கீழ் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தகுந்த வேலையில் நீங்கள் உரை நிகழ்த்துங்க இன்ஷான்னு சொன்ன காரணத்தினால் இன்றைய தினம் நான் உரை நிகழ்த்துகிறேன். இன்ஷால்லா அந்த பையனை நான் இன்ஷால்லா மாற்றி உரை நிகழ்த்துவோம் என்ற அறிவிப்பை செய்வதோடு தலைப்புக்குள்ள வர்றேன். வெற்றியாளர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வெற்றியாளர்களை பற்றி திருமறை குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், அது அஃப்லஹல் மூமின்கள் வெற்றியாளர்கள், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். டெஃபினட்டாக அல்லாஹ் உறுதிப்படுத்துறாங்க. மூமின் அவன் யார்? மூமின் யார்? முஸ்லீம் யார்? முஸ்லீம் அப்படிலாம் தொகுத்துட்டு போனவங்களாம் முஸ்லீம். இஸ்லாமிய ரமத்துலான்ற உடனே என்ன காட்டு கழுதைகள் விரண்டு ஓடுவது போன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மார்க்க உபதேசம், ஏகத்துவ கொள்கையை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, சட்டத்திட்டங்களை பற்றி பேசப்பட்டால் காட்டு கழுதைகள் விரண்டு ஓடுவதை கொண்டு ஓடுகிறார்கள். முகமது பேசுறாங்க, ஏற்றா ஓட்டத்தை தப்லீக் ஜமாத்தில் கூப்பிட்டு வரும்போது நல்லது தான் கூப்பிட்றாங்க. அவங்க சில மைனஸ் இருக்குது, 40 ஜில்லா 50 இந்த வருஷ கணக்காக போட்டு இழுத்தடிக்கிறது. அதுக்கு இஸ்லாத்துக்கு அனுமதி இல்லை. எல்லாமே நடுநிலை மார்க்கம். அதை தவிர தொழுகைக்கு வாங்க கூப்பிடுறது குற்றமா, மண்டைய கழிவுக்கு 3 நாள் 7 நாள் ஜமாத்துக்கு ஜில்லு எல்லாத்தையும் அதிக தவறு. அதை அப்படி செய்யக்கூடாது. அவங்க திருத்திக் கொள்ளலாம். சும்மா ஒரு நாள் மாற்றத்துக்கான ஒதுக்கலாம், 2 நாள் ஒதுக்கலாம், தேவைக்கு ஒரு அது பிரச்சனை இல்லை. அது அந்த மாதிரி ஒரு கபடி ஜமாத்து கூப்பிடும்போது ஓடுறான். 2 மூணு அல்லாஹ் போலீஸ் வருது, எப்படி ஓடுறான்? அல்லாஹ் போலீஸ் வருமா, நிற்க மாட்டேன் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது. அதை கொடுத்து கேட்கணும். அதை ரசூலுல்லாஹி காலத்தை முகமது பேசிவிட்டால் இந்த நயவஞ்சகர்கள் முனாஃபிக்கீன்கள் காட்டு கழுதைகள் விரண்டு ஓடுவது போன்று ஓடுகிறார்கள். அதான் சொல்றான். சொன்னாங்க கூட்டத்தான் பள்ளியாசை தூங்கிடும், அஜரத்தை பற்றி பேசுவார், மைக்கு விளையாடா நாடுனா எல்லாம் கேட்பாங்க. இல்லாட்டி அவங்களும் ஷேட்டான் டிவியை போட்டுட்டு ஆட்டமா பாட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் ஏதோ நம்ம முசீபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒளி இருக்காது. எது ஈர்ப்பு வரும்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அந்த ஈர்ப்பு ரசூலுல்லாஹி காலத்தில் ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த காட்டு கழுதைகளை போது விரண்டு ஓடுவது என்பது உள்ளதுதான், அது மாற்றுக்கிறது இல்லை. எல்லா நேரத்திலும் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் உலகம் அழிகிற நாள் வரைக்கும் நன்மக்கள் இறையச்சம் உடையவர்கள் இருப்பது போன்று காட்டு கழுதை போன்று மாற்றது சொன்னதை தீப்பொறிக்கிற மாதிரி ஓடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். காட்டு தீப்பறவனா என்ன ஆகும்? காட்டையே அடித்து சாம்பலாக அந்த மாதிரி ஓடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி கவலையப்படக்கூடாது. சொல்வதை தவிர நபியை எடுத்து சொல்வதை ரிசாலத், என்னுடைய தூது செய்திகளை முகமதை எடுத்து சொல்வதை தவிர எந்த பொறுப்பும் உமக்கு இல்லை என்று நான் எச்சரிக்கிறேன். பயான் பண்ணு, வராதவன் தொலையலாம், கேட்கட்டு கேட்காதவங்க போகட்டும், எடுத்து சொன்னியா அந்த மறுமையில கேள்வி. அந்த வகையில் பயான் பண்ண எடுத்து சொல்லணும். அல்லாஹ் நாளை உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும்.
நாலாவது அவங்க போயிடுவாங்க என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி காலத்தில் ரசூல்லா பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்ல வர நபிகள் நாயகர்கள் பயானுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க சஹாபாக்கள். அதே சஹாபாக்கள் வட்டத்தில் ஒரு 3 பேர் வராங்க. 3 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டால், மஸ்ஜித் நபர்கள் பயான் பண்ணிக்கிட்டு ரசூல்லா இருக்கும்பொழுது துட்டு கொடுத்து இன்றைக்கு ஓடினாங்க நபர்கள் துட்டு கொடுத்த உடனே துட்டு கொடுத்த இந்த மாதிரி 3 பேரில் ஒரு ஆள் பள்ளியாசலை கட்டக்கும் போது என்னமோ அவருக்கு மூஞ்சி ஆசிட்ட ஊற்றுன மாதிரி, ஒரு நெருப்பு போதை தூக்கி வீசின மாதிரி, இதில் வானத்தில் ஜின்கள் எரிகிறாங்கள் வரத்தில் குரான்ல அல்லாஹ் வழக்குமார்கள் பேச்சை கேட்பதற்காக ஜின்கள் விட்டு கேட்டு அவங்களுடைய முதலாளிகிட்ட சொல்லும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹி காலத்தில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சூனியக்காரன்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க காசு கொடுத்து அதை 1க்கு 10 லட்சம் 100 போய் கலந்து சொல்லுவாங்க அப்படின்னு வருது. அந்த மாதிரி தீப்பந்தங்கள் வீசப்படுவதை இப்போ ஜின்கள் உதாரணம் முடிஞ்சு தீப்பந்தங்கள் வானத்தில் வீசப்பட்டவுடன் ஜின்கள் மீது மறுபடியும் அது வானத்துக்கு போகக்கூடிய விஷயம் தடுக்கப்பட்டது. அந்த மாதிரி நபிகள் நாயகம் சாத உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் அந்த ஆள் 2 பேர் வந்து ஒரு ஆள் என்ன செய்யறார் சபைக்கு, ஒரு ஆள் இறந்து ஓடிட்டார். ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டால், ஒரு ஆள் வந்து ரசூலுல்லாஹி பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வட்டமான சபை. அந்த சபையில் ஒருவர் என்ன செய்யறாரு, ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளி நிரப்பி விட்டார். 2-3 பேர் ஒரு ஆள் எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாரு. 2 பேர் பள்ளியா சொல்லுவாங்க. வந்தவர் ஒரு ஆள் உள்ள அந்த இன்னும் அசிங்கமாக இருக்குது. வட்டமாக சபை இருக்குது. சபையில் ஒரு இடம் மட்டும் வாண்டடாக இருக்குது. அதை நிரப்புவோம் என்று சொல்லி நிரப்பி விட்டார்கள். இன்னும் ஒரு ஆள் வெக்கப்பட்டு பின்னாடி உட்காந்துட்டார். அப்படி கூச்சப்பட்டு அப்புறம் ரசூலுல்லாஹி பயான் முடிச்சு சொல்கிறாங்க, இல்லை ஓப்பனாக உள்ள இப்போ ஈசி போட்டு ரூபாயில் அடைக்கிற அப்படி பள்ளியாசனம் மஸ்ஜித் நபவி. அதெல்லாம் பிற்காலத்தில் 1300 ஆண்டுகளுக்கு 400 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஏசி கொடை காலத்தில் ஏசி தான். அப்போ உட்கார்ந்து பார்த்து யார் போகிறோம் ஆடு மாடி போகிறது தெரியும், மனுஷன் போகிறது தெரியும். அப்போ தான் மஸ்ஜித் குடிசை கவனிக்கிறாங்க போகிறாங்க. இருந்தாரு ஒரு சைட்டாக அப்படி போயிட்டா 2 பேர் உள்ள வந்தாங்க. ரசூலுல்லாஹி பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு முகமது நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் இந்த சபையெல்லாம் கொஞ்சம் பயான் முடிச்சுட்டு நான் இதுக்கு மேலே கொஞ்சம் சொல்றேன். ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அந்த சபையை பூர்த்தி செய்தார் அல்லவா, இடைவெளி இருந்த சபையை அவரை அல்லாஹ் அரவணைத்தான், பொருந்தி கொண்டான். ஒரு வெக்கப்பட்டு பின்னாடி உட்காந்துக்கிறார். அவரையும் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறார், வெக்கப்பட்டு உள்ள நோக்குக்காரர் பயம் வெக்கமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டு போனார். அவரையும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று விட்டார். எவன் நபிகள் நாயகத்தினுடைய உரையை பயானை மார்க்க சொற்பொழி புறக்கணித்து ஓடி போனாரோ அவர் வந்து அல்லாஹ்வுடைய அருளை தூரமானார். அவனுக்கு சொர்க்கத்துக்கு எல்லாம் இடம் கிடையாது. சொர்க்கத்துக்கு போக மாட்டான். ஏமா ரசூலுல்லாஹ் பேசுறாங்கன்னு தெரிஞ்சு வந்து ஓடுனா ஒரு சொர்க்கம் கிடைக்குமா, நரகம் கிடைக்குமா? நரகத்தை கொல்லி கட்டி அல்லாஹ்வுடைய அருளை தூரமாகி விட்டான். இந்த 2 பேர் உள்ள வந்தாங்க. 2 பேருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா இவர்கள் வெற்றியாளர்கள். அந்த மாதிரி இருக்கிற உடைய பயான் பண்ணிட்டாலே அப்படிதான். இது கால சூழல் அப்படி இருக்குது. இன்றைய டிவி அது இது ஆபாச படங்கள் கெட்ட சைத்தான்கள்லாம் சமூக வலைதளங்கள் வந்த காரணத்தினால் நோம்பு வரை எடுக்க மாட்டோம். நானுமே ஃபோனில் எடுக்க மாட்டேன். நோம்பு ஏதாவது சைத்தான் உள்ள வரும். நோம்பு தொடர்ந்து பயம் குறிப்புகள் எடுப்போமா, ஏதோ 4 சைத்தான் உள்ள வரும். சைத்தான் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி கண்ணில் விடுமா விடுவாரா, அந்த மாதிரி நோம்புல அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கும். அப்போ நோம்பு முடிச்சு போகும்போது என்ன பீடி குடிக்காமல் இருப்பாங்க. நோம்பு முடிச்சிருக்கோம், பீடி குடிக்க வேணாம், அப்படி சுருட்டு குடிக்க வேணாண்டு வீட்டில் நோம்பு தொடக்கத்தான் பள்ளியாசலில் உட்காந்து கப்புசி வெளியே பூ இழுத்து ஊதுறது. இன்னும் இளையச்சான் நீ என்ன முஸ்லீமோ அப்போ பார்க்குறோம். அந்த மாதிரி நோம்பு திறந்துட்டாலே சைத்தான வந்தது. பீடி குடிக்கிறாங்க, சுருட்டு குடிக்கிறான். இப்படி பார்க்கக்கூடிய நிலைப்பாட்டை பார்க்கணும்னு சொன்னால் நாடகம் அது இதுன்னு போக பெண்கள் அந்த மாதிரி போகக்கூடியதை பார்க்கலாம். நோம்பு திறந்துட்டாங்கள சினிமாவை பார்ப்போம், ஒரு நாடக படத்தை பார்ப்போம், ஒரு நாடகத்தை பார்ப்போம். இப்படி போகக்கூடியவங்களை பார்க்குறோமா இல்லையா? இது வெற்றியாளர்களுக்கு அளவு முழுமையான வெற்றி கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வெற்றியாளர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம் மூமினா சொல்ல பிரிக்கிறாங்க. ஒரு கட்டம் தர்ம பொருள் வழங்கிட்டு இருக்கும் பொழுது ஷாஹித் இப்னு அபி வக்காஸ் சஹாபி சொல்றாரு, நபிகள் நாயகமே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இவருக்கு நீங்கள் வந்துக்கிட்டு இந்த ஆளுக்கு ஒரு ஆளை குறிப்பிட்ட சபையில் இவருக்கு நீங்கள் வந்து தர்ம பொருளை கொடுக்கன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்படியே இருக்கிறாங்க. இவர் ஒரு கூடுதல் வார்த்தையை சொல்கிறாங்க, மூமி நினைக்கிறேன், இறை நம்பிக்கையோட பட்டியலில் உள்ள நபிகள் கொடுங்க ரசூலுல்லாஹி முஸ்லீம் சொல்லு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வெவ்வேறு ஆள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் கொடுக்கல. இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டாக யாரோ ஒரு ஆள் ஷாஹித் இப்னு அபி வக்காஸ்
ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லும் பொழுது அந்த ஜனாதிபதி ஆட்சியாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, இவர் மூமினு கொடுங்க. மூமின் இல்லைப்பா, முஸ்லீம் சொல்லு. நம்ம சொல்ல முஸ்லீம் பெயர் தான் இங்கே இருக்கிறான். ரமணாவை கூட வீணடிச்சு குடி கூத்தியா பல மாதிரி போகக்கூடியவன சமுதாயத்தில் இருக்கிறானா இல்லையா? பேர் தான் முஸ்லீம். மூத்தா பட கூட ஒரு ஆள் சொல்கிறார், ஒரு ஆள் மையத்துக்கு போக மனசு இல்லை, வரத்தனை செய்யும். இஸ்லாமிய வாடகை கூட இல்லாமல் வாழ்ந்தால் எப்படி மனசு ஒரு மையத்துக்கு போவேன்? அவர் இஸ்லாம் இல்லை, ஈமான் இல்லை, மூத்தா போயிட்டான். நெத்தி சுற்றித்துக்கு செய்யாத போவா காஃபியெல்லாம் மூத்தா போயிட்டாரு, அந்த பொம்பளை மூத்தா போயிடுச்சு. இதோ ஒரு ஆள் சொல்லி நான் மையத்துக்கு போக கூட மனசு இல்லைன்னு ஒரு ஆள் சொல்கிறார். நம்ம படி ஆசை இல்லை. ஆமாம், அப்படி கோவம்லாம் வரத்தாங்க செய்யும். மூமியில முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதுல்ல. அவர் முஸ்லீம் களிமா சொல்லியிருக்கிறாரு, நெத்தியே செய்தா அவர் படலை. இதெல்லாம் நம்ம செய்த மையத்துக்கு போகிறது பிரச்சனை இல்லை, நம்ம வந்து போயிட்டு வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அறிவுறுத்தல் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருந்தது என்று சொன்னால் அப்படி வெறுப்பு. ஒரு நல்லடியார்களாக பேசுன ஒரு நல்லடியார் சொல்ல வரல, நல்லடியார் இருக்கு அப்படி வருது, நமக்கு ஒரு கோபம் வருது. அப்படி உலகத்தில் வாழணும், சைத்தானா வந்து மண்டையை போயிட்டாங்க, சைத்தானா வந்துட்டு ஈமா இல்லை, இறையச்சம் இல்லை, அப்படி எப்பறம் இவர் மையத்துக்கு போகணுமா, இந்த பொம்பளை மையத்துக்கு போகணுமா, சைத்தான் வட்டிக்கு விட்டு சைத்தான் மையத்துக்கு போகணுமா, விபச்சார கெட்ட செயல்கள் அப்படி நினைக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு முன்னாடி வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சைத்தான் கொண்டு வரானா இல்லையா? உண்மை அப்படிதான். நெத்தி சொல்லி அல்லாவை நினைக்காத, அல்லான்னு சொல்லாத முஸ்லீம் இருக்கான். மறுப்பியா நான் ஆதாரம் காட்டுறேன். என்னங்க அல்லா நாத்திகம், எங்கள் ஊரில் நிறைய நாத்திகம் இருக்கிறான், 1-2 பேர் எங்கள் தெருவில். அங்கே அல்லாவை போய் இப்படிங்க அல்லாவை நினைங்க, என்னங்க அல்லா அல்லா பாப்பா இல்லை அச்சமுத்தி வச்சிருக்கீங்க. நிறைய நான் சொன்னதா குரான் சும்மா பயன்படுத்துறதுக்காண்டி இப்படி சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் இருக்கான்னு சொன்னால் எப்படா சொந்தம் கிடைக்கும் அவனுக்கு? அப்படி பார்க்குறாங்க. அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நெருப்பு வரும். நம்ம முஸ்லீமில் நாத்திகம் இருக்கிறான், ஈமா இல்லை, அரகுர ஈமா, இவர்கள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? அதுதான் அந்த ஆள் சொல்கிறாங்க. எப்படியா வந்துக்கிட்டு மையத்துக்கு போக மனசு இல்லைங்க. உண்மை தான், எல்லாருக்கும் தோணும். பொதுவாக வந்து தற்கொலை பண்ண மையத்துக்கு போகக்கூடாது, அந்த ஜனசாத்தை கலந்துக்கக்கூடாது, அது வேறு விஷயம். உறவு கண்ணி வேணால் போய் தலை காட்டிட்டு வரலாம், உடனே ஜனசாத்தொழியில் கலந்துக்கக்கூடாது. தற்கொலை பண்ணவனுக்கு நிரந்தர நரகம். சாதாரண குடி கெட்ட செயலின் மூலம் மூத்தா போனான்னு சொன்னால் இவன் ஜனசாவை கலந்துக்கிற மாட்டேன்னு முடிவெடுக்கிறாரு. இந்த அளவுக்கு வாழ்க்கை உலகத்தில் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்த உடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சீடு கெட்டு போயிட்டது. பக்கத்து வீட்டுக்காரன், நண்பன், ஊரில் உள்ளவன், தெருவாசி, அவன் மையத்துக்கு போக மாட்டேங்கிற அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கை பழையாசப்பட்ட வராமல் ஈமானை அடகு வைத்து இஸ்லாமை அடகு வைத்த வாழ்க்கையாக இருந்தால் அப்படின்னு முடிவெடுப்பான். அப்படி எடுக்கக்கூடாது, தனி விஷயம். அப்படி பார்க்கணும்னு சொன்னால் இப்படி இருக்கான். அல்லாவுடைய மார்க்கத்தில் ஈமானும் இல்லை, இறையச்சமும் இல்லை என்பது இது கூட கூட்டது எண்ணி குறிச்சிக்கிறேன். எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு உலகம் முழுவதும் இது 2ஆவது நாள் எப்படியா 2 சப்பு இருக்குமா, 3ஆவது அப்படியே போக ஒரு சப்பு, அரை சப்பு, கால் சப்பு, 20 தொழில் இப்படி போகக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இஷா கூட வந்துடுவாங்க, இஷாமல் முழுதும் போயிடுவாங்க என்பதை சில பேர் முழுமையாக இருந்து பயானம் கேட்டு போகக்கூடியவங்க இருக்காங்க. அல்லாவுடைய மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? வெற்றியாளர்கள் யார்? இன்னல்லதீன ஆமனு வ ஸாலிஹாத்தி, அல்லாஹ் சொன்னான், இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா உலாயிகும் ஷர்ருல் பரியா. இன்னல்லதீன ஆமனு வ ஸாலிஹாத்தி, அல்லாஹ் எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல காரியங்கள் செய்தார்களோ, இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா உலாயிகும் ஷர்ருல் பரியா. இன்னல்லதீன ஆமனு வ ஸாலிஹாத்தி உலாயிகும் கைருல் பரியா. இந்த ஷர்ருல் பரியா கைருல் பரியா எவன்னு சொன்னால் எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல காரியங்கள் செஞ்சாங்களோ அவங்க கைருல் பரியா சிறந்த வாழ்க்கையில் மறுமையில் இருப்பார்கள். எவர்கள் வந்து ஷர்ருல் பரியா கெட்ட அயோக்கியம், இஸ்லாம் இல்லை, ஈமான் இல்லை, இன்னல்லதீன ஆமனு வ ஸாலிஹாத்தி ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்து சிறுக்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டு குர்ஆன் ஹதீஸ்லாம் வாழ்ந்துட்டு போகிறானோ அவன் வந்து ஷர்ருல் பரியா கெட்டவன். மனிதர்களை கெட்டவன், மனிதர்களை நல்லவன் என்று குர்ஆன் பிரிக்கிறதா இல்லையா? சூரத்துல் பையினாவுல இதை உணர்வு கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாதிரி வெற்றியாளர்கள் தான் சொர்க்கத்தில் இருப்பார்கள். குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கையில் வந்து கதம் புரண்டு போன எவ்வளோ இருந்தாலும் சேவதி அல்லாமா முஃப்தி ஷேக் அவர் இவர் ஊரில் உள்ள பிரமுகர் பெரிய பெரிய ஆள் எவ்வளோ இருந்தாலும் சரி, ஒரு ஏழை வசதி இல்லாதவன் யாராக இருந்தாலும் சரி, என்ன குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், ரமலானில் கூட ஈமான தற்காத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட நரகத்துக்கு போவார்கள். இந்த ரமலான் நமக்கு ஒரு பெரிய பயிற்சி கூடம், சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பயிற்சி கூடம் என்பதை உணர்ந்து நல்ல காரியங்களை தொழுக, நோம்பு, ஜக்காத், தர்மங்களை வாரி வணங்கி ஏழை எளிய மக்களுக்கு சுப்ஹானல்லாஹ் இருந்து அல்லாஹ் கொண்டு தக்பீர்கள் இறைச்சத்தோடு பல நல்லறங்களை செய்து மறுமையில் சொர்க்கத்தை பெறுவோம் என்று சொல்லி இந்த பயானை நிறைவு செய்கிறேன். ரமலானுடைய 2ஆம் நாளின் உரையை நிறைவு செய்கிறேன். சார் தொடர்ச்சியாக பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த பையன் சார் நாளை தினம் அவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம். வாய்ப்பு கொடுக்க ஜும்மா இருக்கிறதா அவன் வேறு வேலையில் இருக்கிறான், ஜும்மா பண்ணணுங்கிறதுக்காண்டி இன்ஷால்லா அந்த ஃபிர்தௌசி பையன் அவனும் பேசுவான்னு சொல்லிக்கொண்டு யாசர் அவன் பேர் அவனும் பேசுகிற அந்த பையன் பேசுவான்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.